Hi students, welcome to Arch Media. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கொஷின் பேப்பர் தான். ஆல்ரெடி நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ், சோசியல் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் பேப்பர்ஸ் அண்டு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு தேவைப்படுற அளவுக்கு மாடல் கொஷின்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டோட தமிழ் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டுடைய லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர், அஃபிஷியல் கொஷின் பேப்பர் எக்ஸாம் இந்த பேப்பர் தான் போன வருஷம் நடத்தியிருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்க்குறதன் மூலிமா நம்மளால் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பகுதி 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வேர்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். கொஷின் தேவைன்றவங்க அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 14 1 வேர்ட்ஸ் கிட்ட இருக்கும். 15 1 வேர்ட்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ 15 1 வேர்ட்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதி 2 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் கவனிச்சுக்கோங்க. 21st கொஷின் வந்து கட்டாய வினா. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இதில் பாருங்கள் 16th கொஷின் விடை கேட்ட வினா அமைக்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தற்கால உரைநடையில் சில இடை அமையும் நயம்னு சொல்லி அந்த கொஷினும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 18th வந்து உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் வழி குறிப்பிட சொல்லியிருக்காங்க. அண்ட் 21st கொஷின் பார்த்திங்க அப்படின்னா அருமை என தொடங்கும் திருக்குறள். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது, 21வது கட்டாயம் வேணால் கண்டிப்பாக திருக்குறள்லேருந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. அடுத்து பிரிவு 2 பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் தான் அதுவும். ஆனால் 5 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் வேணால் கிடையாது. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 7 கொஷின்ஸ் வந்து கொடுத்து 5 நீங்கள் அட்டன் பண்ணணும். அண்ட் பகுதி 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் 2 அட்டன் பண்ணால் போதும். உங்களுக்கு கொடுக்கப்படுற கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கொஷின் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 2 அட்டன் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பிரிவு 2ல் திரும்பவும் 3 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 34வது கட்டாயம் வேணால் அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அருளை என தொடங்கும் நீதி வெண்பாவும் தண்டலை என தொடங்கும் கம்பராமாயண பாடலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாடலும் திருக்குறளும் கண்டிப்பாக இருந்தால்தான் உங்களால் கட்டாய வினாவை வந்து அட்டன் பண்ண முடியும். அண்ட் பிரிவு 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் 3 மார்க்ஸ் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேடோல் நின்று போலும்ன்ற குரலை வந்து பயின்ற அணியை விளக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முயற்சி தனிவாக்கு முயற்சியின்மை புதிரும் இதில் இருக்கக்கூடிய பொருட்கோள் வகையை சுட்டி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அழகீட்டு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இலக்கண பகுதி. ஸோ இதுலேருந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பகுதி 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 out of 5 நீங்கள் வந்து எழுதணும். ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எதர் ஒரு சாய்ஸில் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற பார்ட்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுத உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 42nd கொஷின் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதி 4 பகுதி 5 லாஸ்ட் பார்ட்டு 8 மார்க் கொஷின். ஸோ 8 மார்க் கொஷின் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை பார்த்து இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய 100 மார்க்ஸும் இருக்கும். இன்றைக்கி நம்ம கொஷின் பேட்டர்னும் பார்த்துட்டோம். அண்ட் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்டான கொஷின்ஸும் பார்த்துட்டோம். எந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு தமிழில் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இந்த வீடியோ மூலியமாக கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 10th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் மட்டும் நான் இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணல குவார்ட்டர்லி எக்ஸாம் ரிலேட்டடாக. ஸோ அதையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் தேங்க்யூ.